ஜான் ஜெபராஜுக்கு அகைன்ஸ்ட்னா மட்டும் எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க. ஏன் அந்த பாரபட்சம்? இதே பிளட்ஜை ஜான் ஜெபராஜ் பண்ணியிருந்தா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க? வெளுத்து வாங்கியிருக்க மாட்டீங்க. எனக்கு நீ காசு தர வேண்டாம், உண்மையா ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு போய் உனக்கு காணிக்க கூடியான்னு சொல்லி தான் நான் ஊழியம். பொதுவாகவே மிஷினரிக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு நீ வீட்டில் உட்காரணுன்ற மைண்ட் செட்டே தப்பு தானே. இந்த ஊழியத்தையே பிஸ்னஸாக மாற்றுற ஆட்களை பார்த்து நமக்கு கொஞ்சம் கோபம் தான் வருது. அப்படின்னா அகஸ்டின் ஜெபகுமாரை தானே பார்த்து பயங்கரமான கோபம் வரணும். அவர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ காசு கொடுத்தா அவரு ஜெபம் பண்ணுவார். இது சரியான முறை தானா? வேதத்தில் அடிப்படையிலான முறையா? தப்பு. இதை தப்புன்னு சொல்கிறாருல. நான் கேட்குறேன், நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், காடு மடக்கி நான் ஏற மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை மாட்டேன், பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் போக முடியாத இடத்துக்கு என் பணம் செல்லும்னு சொல்லிடுவேன். இது அடிப்படையில் வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. நம்பாளு சொல்றான், தனியா நான் ஜெட்டு வாங்க போறேங்கிறான் ஒருத்தன். இருக்கிறீங்களா இல்லையா? இங்கே ஆரம்பிக்குது இது. ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை, நிறைய இடத்துல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இது ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மோகன் சிலாசரஸை இதே மாதிரி தான் அகஸ்டின் ஜெபகுமார் வந்து திட்டுவார். சரியா? அடுத்து டிமோகன் NLCC பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் வாங்கும்போது டிமோகனை திட்டுவார். சும்மாலாம் இல்லை, திருடன்னு திட்டுவார். திருடனோட வாசம் தான், அவனும் திருடன் தான், அது யாராக இருந்தாலும் சரி, ஹூ எவர் இட் மேபி அப்படின்னு கத்துவார், திட்டுவார். ஆனால் அதுக்கப்புறம் அதுங்க கூடயே கூட்டணி வச்சு ஊழியன்ற பேரில் ஏதோ கூத்தடிப்பார், அதே கூத்தாடி மையத்தில். அப்போது அண்ணனுடைய குட்டி வெஸ்லி மேக்ஸ்வெல் என்ன பண்ணுவார்? அதே தான் பண்ணுவார். வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு எதுக்கு முட்டு கொடுக்கணும்? மிஸ்டர் கோச் மதி, ப்ளீஸ் கிளாரிஃபை. ஏன் முட்டு கொடுக்கணும்? ஜான் ஜெபராஜ் திருடன்னா இவரும் திருடன் தானே. திருடன் கொள்ளவும் அழிக்கவும் வரான். மக்களை அழித்து நீ வேலைக்கு போ, நீ உன் ஃபேமிலியை பாரு, பணத்தை மட்டும் கொடுன்னு சொல்கிற மாதிரி ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தால் அதுவும் அழிக்கிறது தானே. இதில் எங்கே இருக்குது கிறிஸ்தவம்? இதோ இவர் சொன்னது ப்ரைவேட் ஜெட் எல்லாம் அப்பவும் பேர் சொல்லாமல் சொன்னதெல்லாம் இதுதான். ஒரு 5-6 வருஷத்தில் ஊழியங்கள்லாம் வேற லெவலில் இருக்க போகுது. சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ஸில் வந்துட்டு காரில் போகிற எல்லாம் நிற்க போகுது. ப்ரைவேட் ஜெட்டில் தான் வாங்க போகிறோம். பாஸ்டர் எனக்கு நிறைய தேவை இருக்கு, முதல்ல குடு, ஆண்டவர் கொடுப்பார். பிசிறித்தனம் பண்ணதெல்லாம் போதும். ஆர் யூ ரெடி? இவன் திருடனா? ஆமாம், சத்தியமா. அதே மாதிரி வெஸ்லி மேக்ஸ்வெலும் தானே. இல்லைன்றீங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். கெடுத்தது யாரு? நீங்கள் தான் கெடுத்தது. அப்போது நம்முடைய கையில் வர காணிக்கைகள் தேவ ராஜ்யத்தை கட்டணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். ஆமீன். கிராமங்களில், மலைகளில், காடுகளில் அலைந்து திரிகிற ஊழியங்களுக்கு செஞ்சாதான் அந்த பணம் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷமாக மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. கோச் மதி, இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். இது நியாயமான வேதத்தின் உபதேசமா? வேதத்தில் பவுலும் பேதுருவும் இப்படி தான் பணம் கலெக்ட் பண்ணி சுத்திரிஞ்சாங்களா? இல்லை அவங்க எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாங்க, அவங்களில் பஞ்சம் வரும்போது இல்லாதப்பட்டவங்களுக்காக பணம் கலெக்ட் பண்ணாங்களா? இல்லை ஒரு ஸ்தாபனத்தை அமைச்சு நான் ஊழியம் பண்ணுறேன், நீ ஊழியம் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் பணத்தை கொடுன்னு பணம் கலெக்ட் பண்ணாங்களா? கோச் மதி போன்ற ஆட்கள் எனக்கு பதில் சொல்லணும். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நானே பைபிளில் தெரியாமல் தப்பாக இருந்துட்டேன்னா சொல்லிக் கொடுங்க. எங்கள் புதிய உடன்படிக்கையில் ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு ஆர்கனைசேஷனையோ இல்லை ஒரு டீமையோ ஃபார்ம் பண்ணிட்டு எங்கள் டீமுக்கு நீங்கள்லாம் பணம் கொடுங்க, நாங்கள் ஊழியம் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு எங்கே பண்ணாங்க? காட்ட முடியாது பாஸ், காட்ட முடியாது. ஆனால் எனக்கு ஒரு சைடில் எப்படி தெரியுமா தோணுது? என்னத்த சொல்லி என்ன இது, அவங்க கம்முன்னு இருப்பாங்க. இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இதே முட்டை வெஸ்லிக்கு கொடுப்பாங்க. ஆனால் வேதத்துக்கு மட்டும் முட்டு கொடுக்க ஒருத்தனும் வரமாட்டான். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு பதிச்சிருக்கிறாங்க சின்னதுலேருந்து. அதாவது அவன் மறுபடியும் பிறந்ததுலேருந்து, இல்லை பிறந்ததாக அவன் நினச்சதுலேருந்து பதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மினிஸ்ட்ரி, இதுதான் ஊழியம், சர்ச்சு, இது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்தாபனம், அதிலேருந்து மிஷினரிகளை அனுப்புவோம், நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணணும், இப்படி பதிப்பாங்க. 4 பாட்டு பாடுறது தான் வர்ஷிப்பு அப்படின்னு பதிப்பாங்க. அப்படியே மெய் மறந்து அப்படியே இருக்கணும், பதிப்பாங்க. அதுலேருந்தெல்லாம் வெளில வரணும் கஷ்டம். கண்ணு திறக்கணும். நான் எந்த கண்ட்ரி போனாலும், நான் 25-26 நாடுகளுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன், எந்த கண்ட்ரி போனாலும் சொல்லுவேன், எனக்கு நீ காசு தர வேண்டாம், உண்மையாக ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு போய் உனக்கு காணிக்க கூடியான்னு சொல்லி தான் நான் ஊழியம். அதானே அஜெண்டா.
மேபி மே நாட் பி, அவர் ஜெம்ஸ்லேருந்து இவருக்கு சேலரியாக ஏதாவது வரலாம், இல்லை அலவன்ஸ் வரலாம், தெரில. ஆனால் பொதுவாகவே அந்த மைண்ட் செட்டே தப்பு தானே. மிஷினரிக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ வீட்டில் உட்காரணுன்ற மைண்ட் செட்டே தப்பு தானே. அதெல்லாம் உடைக்கணும். எதையோ உடைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பணம் கொடுக்கறது, அவனுக்கு பணம் அதிகமாக கொடுக்கக்கூடாது, இவனுக்கு பணம் கொடுக்கணும்னு, அது பேஸ்மெண்ட்டை உடைக்கணுமா? இல்லை பணம் கொடுத்துட்டு வீட்டில் உட்கார்றது தப்பு, நீ கிளம்பி வா, நீ கிளம்பி போன்னு சொல்கிற பேஸ்மெண்ட்டை உடைக்கணுமா? எதை உடைக்கணும்? பணம் கிரைசிஸில் தான் இருக்கார். கரெக்டு தானே? ஐடென்டிட்டி கிரைசிஸ்லாம் இல்லை. இந்த ஊழியத்தையே பிஸ்னஸாக மாற்றுற ஆட்களை பார்த்து நமக்கு கொஞ்சம் கோபம் தான் வருது. அப்படின்னா அகஸ்டின் ஜெபகுமாரை தானே பார்த்து பயங்கரமான கோபம் வரணும். அவர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, எவ்வளோ டொனேஷன் வாங்குவார், எவ்வளோ ஃபீஸ் வாங்குவார், எவ்வளோ, அதெல்லாம் உங்களுக்கு தானே என்னோட பெட்டராக தெரியும். ஸ்கூல் நடத்துறதுலாம் என்ன சேரிட்டியில் ஃப்ரீயாகவே நடத்துகிறாங்க? ஃபுல்லாகவே ஃப்ரீயா? எல்லாமே ஃப்ரீயா? இல்லை இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறல்ல மோகன்சி, அங்கே என்ன எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீயா? தர்ம ஹாஸ்பிட்டலா? தெரில எனக்கு, சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவர் எந்த ஸ்கூல்லையும் ஃபீஸே வாங்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியா? ஆனால் வேலை செய்கிறவங்கெல்லாம் பாதி பேர் வாலண்டியர்ஸ், அப்படி தானே? ஏன் NLAGC இருக்குல்ல, பிளட்ஜ் பண்ணி பணம் வாங்குறாங்கல்ல, அந்த பிளட்ஜ் பண்ணவங்கள்ட்ட பணம் வாங்குறதுக்கு டெலிகாலர்ஸை வச்சு கால் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அந்த டெலிகாலர்ஸ்க்கெலாம் செக்குலர் வேர்ல்டில் கொடுக்குற சம்பளத்தை கொடுத்துட்றாங்களா என்ன? ஆனால் பணம் மட்டும் வாங்குறது டெலிகாலர்ஸு, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் சும்மா பக்கவாக இருக்குது. எப்படி அதெல்லாம் பிஸ்னஸ் இல்லையா? அப்போ ஊழியன்ற பேரில் NLAGலாம் பிஸ்னஸ் பண்ணல, ஜான் ஜெபராஜ் மட்டும்தான் பண்ணிட்டார். இவருக்கு ஜான் ஜெபராஜை பார்த்து மட்டும் கோவம் வந்துடும். ஏன் NLAG பிஸ்னஸ் பண்ணுது, பிளட்ஜ் பண்ண வைக்கிறது தப்புன்னு இந்த வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு சொல்ல முடியுமா? இல்லை கிறிஸ்துவுக்காக நான் இப்போ முட்டு கொடுப்பேன்னு சொல்கிற கோச் மாதிரி சொல்ல முடியுமா? NLAG டீமோன் தவறு பண்ணுறார், பிளட்ஜ் பண்ண வைக்கிறது தவறு, இது திருட்டுத்தனம், ஃப்ராடுத்தனம், பைபிளில் இல்லாத ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு முட்டு கொடுக்க யார் வருவா? யார் வருவா? வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்துடுவாரா? ஆனால் இதே பிளட்ஜை ஜான் ஜெபராஜ் பண்ணியிருந்தா இந்த மொத்த டீமும் என்னென்ன பண்ணியிருப்பீங்க? இன்றைக்கும் பிளட்ஜ் நடக்குது. இதில் ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பயப்படாமல் பிளட்ஜ் பண்ணுங்கள், முன்னாடி மாதிரி உங்களை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டோம். இதை கேட்க, இதுக்கு முட்டு கொடுக்க ஒருத்தனும் வரமாட்டான். ஜான் ஜெபராஜுக்கு அகைன்ஸ்ட்னா மட்டும் எல்லோரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க. ஏன் அந்த பாரபட்சம்? இதே பிளட்ஜை ஜான் ஜெபராஜ் பண்ணியிருந்தா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க? வெளுத்து வாங்கியிருக்க மாட்டீங்க. கோச்மதி, வெஸ்லி மேக்ஸ்வெல் அந்த டீமு எல்லாம் அதை செய்கிறாங்களே, அதுக்கு முட்டு கொடுங்க. முதல்ல வேதத்துக்கு முட்டு கொடுத்து ஆண்டவருக்கு முட்டு கொடுங்க. வெஸ்லி மேக்ஸ்வெல் மாதிரி திருடர்களுக்கு முட்டு கொடுக்காதீங்க. நான் சொல்கிறேன், திருடன் தான், கண் கூட தெரியுது, திருடன் தான். ஃபிசிக்கலாக பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இல்லை, வேதத்தின்படி ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆத்துமாவை இடர செய்து தவறான உபதேசத்தை கொண்டு லைட்டாக டீவியேட் பண்ணி விட்டாலே அவன் திருடன் தான். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் சரியான இடத்துல விதைக்க வேண்டும் என்று இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஓகே, விதைக்கணும்னு இந்த செழிப்பு டீம் பேசுதுல, ஜஸ்டின் இண்டியா, ஜெஸ்வுடையான், இவங்கெல்லாம். இப்போ இவர் விதைக்கிறத பற்றி பேசுகிறாரு, சரியான இடத்துல விதைக்கணும்னு. இவர் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம்? இப்போ நான் கண்டுபிடிச்சேன் என்ன தெரியுமா? மக்கள்னா இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறத கேட்டுட்டு ஆன்னு வாயை பொழுந்துட்டு போயிடுறாங்க, பைபிள் எடுத்து படிக்கிறதில்ல. அவங்களுக்காகவே பைபிள் எடுத்து படிக்கிறதில்ல, அதான் பிரச்சனை. கோச் மதி பைபிள் எடுத்து படிச்சிருந்தாருன்னா தசமபாகம் புதிய உடன்படிக்கையில் கேட்டால் அது பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள் அப்படின்னு தெரியும். அந்த கோச் மதி NLAGயில் இப்படி தசமபாகம் வாங்குறாங்க, இங்கே வாங்குறாங்க, அங்கே வாங்குறாங்க, இதெல்லாம் திருடன் தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வாய்க்கூசாமல் ஜான் ஜெபராஜா மட்டும் திருடன் இப்போ சொல்கிறாரு. மற்ற திருட்டு பசங்களெல்லாம் யாரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் இந்த பாரபட்சம்? ஏன்? எனக்கு விதைச்சிட்டாங்க, பதிச்சிட்டாங்க, மூளை கழுவிட்டாங்க, கழுவி ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே உட்கார வச்சுருவாங்க. பைபிளை படித்து கண்ணை திறக்கவே விட மாட்டாங்க. கவனிங்க, இந்த ஷார்ட்கட் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறுக்கு வழி. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பிஸியாக இருக்கிறேன், பிஸ்னஸ் மேன்,
ஸோ காசு கொடுத்தா அவரு ஜெபம் பண்ணுவார். இது சரியான முறை தானா? வேதத்தில் அடிப்படையிலான முறையா? தப்பு. இது தப்புன்னு சொல்கிறாருல. நான் கேட்குறேன், நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், காடு மடக்கி நான் ஏற மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை மாட்டேன், பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் போக முடியாத இடத்துக்கு என் பணம் செல்லும்னு சொல்லிடுவேன். இது அடிப்படையில் தப்பா சரியா? கோச்சுமதி மாதிரியான ஆட்கள் எனக்கு சொல்லணும். தப்பா சரியா? தப்பா சரியா? எனக்கு பதில் வரணும். தப்பா சரியா? தப்பா சரியா? வருமா? ஜான் ஜெபராஜ் ஏமாத்துறதோட இது இல்லை ரொம்ப கேவலமான ஏமாத்து. ஆமாவா இல்லையா? இப்போ இவர் பணத்துக்கிட்ட வரும்போது இப்படி பேச தெரியுதுல்ல, அப்போ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுத்துட்டு நீ வீட்டில் உட்காருன்னு சொல்லும் போதும் அப்படி தெரியணும்ல. எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எது மிக முக்கியமாக எதிர்க்க வேண்டியது? ஏன்னா ஜான் ஜெபராஜ், ஜஸ்டின் இண்டியாலாம் வெளிப்படையாகவே தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வெளிப்படையாக தெரியாது. பசுத்தோலை அப்படி ஃபுல்லாக போத்திருப்பாங்க, பக்காவாக போத்திருப்பாங்க, கொஞ்சோண்டி கூட விலகாத அளவுக்கு பார்த்துக்காங்க. யூடியூப்ல டிவியில் ஒரு பிரசங்கம் கேட்டால் அன்னைக்கு பைபிள் வாசிப்பே கர்த்தர் என் கூட பேசினார்ன்றது. நோ, நெவர். அதெல்லாம் கேட்கறது தவறல்ல. நீங்கள் தனியாக உட்கார்ந்து வேதத்தை வாசித்து இதை தியானித்து என்னோடு பேசும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சாதான் பரலோகம் போக முடியும். ஆமென். யாரோ அங்கே காடு மலையில் வேலை செய்கிறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா நான் வந்து நல்லது செஞ்சுட்டேன், திருப்தி ஆகிட்டேன், பரலோகம் போயிடலாம் நினச்சிட்டா தப்பு. நெவர். நீ போனாதான் முடியும் அப்படின்னு ஏன் இது வரைக்கும் சொல்லலை? கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் செட்டை விதைச்சிட்டாங்க. செலக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் காலிங் இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு இருக்குது, அந்த அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போய் சுவிசேஷ ஊழியம், அதாவது மிஷினரியாக போகணும், மற்றவங்களாம் இருந்த இடத்துலையே அப்படி 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 சொல்லிட்டு உட்காரணும். யார் சொன்னா? எந்த பைபிளில் அப்படி இருக்கு? இங்கே தட்ட முடியல, லைட்டாக வலிக்குது கோச்சுமதி. எனக்கும் ஆசை தான், வயசாயிடுச்சு, உங்களை அளவுக்கு ஃபிட்டாக நான் இல்லை, அதனால் நான் தட்டுறேன்னு நினச்சிக்கோங்க. நான் கேட்குறேன், ஏன் இதுக்கெல்லாம் உங்களால் நிற்க முடியல? வெஸ்லி மேக்ஸ்வெல் ஒன்று அப்படி ஒரு 10 பாடு பாடிட்டார், அவ்வளோதானே. அது அவ்வளோ பெரிய விஷயமா? இல்லை ராஜ்யத்தில் அது அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. இறங்கி நிற்கணும் ஒரு ரோட்டில், அதுதான் ஏற்படுத்தும், அது மட்டும்தான் ஏற்படுத்தும். சரி, ஓகே, ஏதோ எனக்குள்ளே இருந்ததெல்லாம் கொட்டிட்டேன், நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்க போவேன்.